நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது சொல்லியிருப்போம், எனக்கு மட்டும் ஏன் அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? வாய்ப்புகள் நம்ம வாசல் வரைக்கும் வரும். ஆனா நம்ம அத அடையாளம் தெரியாம தட்டி விட்டுடுவோம். ஒரு சின்ன கல். அது ஒருத்தருக்கு வெறும் கல். இன்னொருத்தருக்கு அலங்கார பொருள். ஆனா ஒருத்தருக்கு அது கோடிக்கணக்கான வைரம். கடைசில அந்த வைரம் யாருக்கு கிடைச்சது? பேராசக்காரனுக்கா? இல்ல சரியான முடிவெடுத்தவனுக்கா? இந்த கதை உங்க வாழ்க்கை பார்வைய மாத்தப் போகுது. ஒரு குக்கிர கிராமம். அங்கே ஒரு ஏழை தொழிலாளி ஒவ்வொரு நாளும் சுட்டெரிக்கும் வெயில்ல மண்ண தோண்டி அதை தன் கழுத மேல ஏத்தி வித்து வர்றார். அந்த தொழிலாளிக்கு வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் தன் உழைப்பு மேல ஒரு அலாதி பிரியம். ஒரு நாள் பூமிக்கு அடியில ஏதோ ஒண்ணு மின்னுது. மண்ண தொடச்சு பார்த்தா சூரிய ஒளி பட்டதும் கண்ண பறிக்கிற மாதிரி ஒரு மின்னல். அவருக்கு தெரியாது அது உலகமே தேடுற வைரம்னு. பரவாயில்லையே, என் கழுத கழுத்துல இத கட்டுனா அழகா இருக்குமேன்னு நினைக்கிறாரு. தன் எஜமானன் வறுமையில வாடும்போது அந்த வைரக்கல் ஒரு கழுதையின் கழுத்தில் அலங்காரமாக தொங்குகிறது. ஒரு மளிகை கடைக்காரர் இத பாக்குறார். அவருக்கு வைரத்தை பத்தி தெரியாது. ஆனா அது ஒரு அதிசய கல்லுன்னு புரியுது. இதை என் தராசுல தொங்க விட்டா வரவங்க எல்லாம் ஆச்சரியமா பாப்பாங்க. வியாபாரம் கூடும்னு கணக்கு போடுறார். தொழிலாளி கிட்ட 50 ரூபாய் கொடுக்கிறார். தொழிலாளிக்கும் 50 ரூபாய்ங்கிறது பெரிய காசு. சந்தோஷமா கொடுத்துட்டு போறார். அப்போதான் அங்க ஒரு பெரிய நகை கடை வியாபாரி வர்றார். அவர் கண்களுக்கு அது கல் இல்ல, $1,000,000 வைரம். அவர் மனசுக்குள்ள ஒரு தந்திரம் ஓடுது. இவன் ஒரு பாமரன், இவனுக்கு இதன் மதிப்பு தெரியாது. இவன்கிட்ட கம்மியா பேசி அமைக்கிடலாம்னு நினைக்கிறார். இந்த கல் சுமாரா தான் இருக்கு, 100 ரூபாய்க்கு தரியா? சரிங்க ஐயா. இவன் உடனே சரின்னு சொல்லிட்டானே, அப்போ 80ன்னு கேட்டா கூட தருவான் போல. அவருடைய கஞ்சத்தனம் அறிவை மறைக்குது. இல்லப்பா, 80 ரூபாய் தான் தருவேன்னு பேரம் பேசுறார். கடைக்காரர் பிடிவாதமா 100 ரூபாய்னு சொல்ல, நாளைக்கு வர்றேன், இவன் எங்கிட்ட தான் வருவான்னு கர்வத்தோட போறார் அந்த வியாபாரி. அன்னைக்கு ராத்திரி மளிகை கடைக்கு இன்னொரு வியாபாரி வர்றார். அவருக்கு வைரத்தை பார்த்த உடனே இதயம் துடிக்குது. ஒரு நொடி கூட யோசிக்கல, பேரம் பேசல. கடைக்காரர் கேட்ட 100 ரூபாயை எடுத்து வைத்தார். அந்த பொக்கிஷத்தை எடுத்துட்டு அங்கிருந்து மின்னல் வேகத்துல கிளம்பிட்டார். அவர் 100 ரூபாய் கொடுக்கல, தன் எதிர்காலத்துக்கான முதலீட்டை செஞ்சார். மறுநாள் காலை முதல் வியாபாரி கெத்தாக வர்றார். தராச பாக்குறார், கல் காணோம். கல்லெங்கேன்னு அலறுறார். கடைக்காரர் கூலா சொல்றார், நேத்து ஒருத்தர் வந்து 100 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டார். அந்த வியாபாரிக்கு ஆத்திரம் தலைக்கேறுது. அறிவில்லாதவனே, அது கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம்டா, 100 ரூபாய்க்கு வித்துட்டியேன்னு கத்துறார். அப்போ மளிகை கடைக்காரர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த வியாபாரியை சுக்கு நூறா உடைச்சுது. ஐயா, எனக்கு அது வைரம்னு தெரியாது, அதனால 100 ரூபாய்க்கு வித்தது தப்பில்ல. ஆனா அது வைரம்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் ஒரு 20 ரூபாய்க்காக பேரம் பேசி அந்த வாய்ப்பை தொலைச்சிங்களே. இப்ப சொல்லுங்க, உண்மையான முட்டாள் யாரு? கடைக்காரர் சொன்ன அந்த பதில கேட்டு அந்த வியாபாரி சிலையாக உறைந்து நின்றார். நண்பர்களே, இந்த கதை அந்த வியாபாரியோடது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோடையதும் தான். அந்த தொழிலாளி மாதிரி அறியாமையில இருக்காதீங்க. அந்த முதல் வியாபாரி மாதிரி கஞ்சத்தனத்தாலையும் அகங்காரத்தாலையும் வாய்ப்பை தள்ளி போடாதீங்க. 2வது வியாபாரி மாதிரி வாய்ப்பு வரும்போது அதை தட்டி பிடிங்க. நம்மில் பல பேர் இப்படிதான். மத்தவங்கள முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு நாம தான் ரொம்ப புத்திசாலின்னு நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த தொழிலாளிக்கு வைரம்னா என்னன்னே தெரியாது. அதனால் அவர் இழந்தது தப்பில்லை. அந்த மளிகை கடைக்காரருக்கு அதன் மதிப்பு தெரியாது. அவரும் தப்பில்லை. ஆனா எல்லாம் தெரிஞ்சும் கைக்கு வந்த வாய்ப்பை அலட்சியப்படுத்தினாரே அந்த வியாபாரி, அவர்தான் உலகத்திலேயே பெரிய முட்டாள். வாழ்க்கையிலையும் வெற்றிங்கிற வைரம் பல முறை உங்க கதவை தட்டி இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்காதா? இல்ல இதை விட பெட்டரா ஒன்னு கிடைக்காதா? இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம்னு நீங்க நழுவ விட்ட வாய்ப்புகள் எத்தனை? ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வைரம் கிடைக்காதவன் துரதிருஷ்டவசாலி. ஆனா கைக்கு கிடைச்ச வைரத்தை 20 ரூபாய்க்காக தொலைச்சவன் தான் வாழ்க்கையில தோத்து போனவன். இன்னைக்கு உங்க கை முன்னாடி இருக்கிற வாய்ப்பு அந்த வைரமா கூட இருக்கலாம். அதை அடையாளம் காண போறீங்களா? இல்ல அந்த வியாபாரி மாதிரி நாளைக்கு வந்து வருத்தப்பட போறீங்களா? விதி யாரையும் கைவிடுவதில்லை. அலட்சியம்தான் மனிதனை வீழ்த்துகிறது. வாய்ப்புகள் எப்பவும் நம்ம வசதிக்காக காத்துட்டு இருக்காது. அது மின்னல் மாதிரி வரும், மின்னல் மாதிரி போகும். நீங்க அந்த முதல் வியாபாரி மாதிரி நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்ற ஆளா? இல்ல 2வது வியாபாரி மாதிரி இப்பவே ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஆளா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதையில வர்ற கடைக்காரர் கொடுத்த பதிலடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் உங்கள மாதிரி ஒருத்தருக்கு இந்த வைரமான வாய்ப்பை போய் சேர்க்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி குரூப்ல எப்பவும் எதையாவது தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் இருப்பாரே, அவருக்கு இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணுங்க. அவர் நழுவ விடுற வாய்ப்பு நாளைக்கு அவர் வாழ்க்கையவே மாத்தலாம். அவருக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுங்க.
வாழ்க்கையில ஜெயிக்க தேவையானது பணம் மட்டும் இல்ல, சரியான நேரத்துல எடுக்கிற சரியான முடிவுதான். உங்க வாழ்க்கைய செதுக்க போற இப்படிப்பட்ட பல ரகசிய கதைகளை தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டுங்க. அடுத்த வைரம் உங்களை தேடி வரும். வைரம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, அதை அடையாளம் காண்பவனுக்கு மட்டுமே சொந்தமாகிறது. அடுத்த வீடியோல இதைவிட ஒரு அதிரடியான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.